ஒரு அரசு நாடு சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளை கடந்த பின்பும் அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகு, தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று, தீண்டாமை இருக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட 78 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து நீடிக்கிறது. ஆனால் அரசு நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்வது நியாயம்தானா என்ற கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு, அப்படி சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம், நிச்சயமாக யோசிப்போம் என்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பிறகு மறுநாள் காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறைக்குள் உள்ளே வந்தவுடனே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்று சொல்லிதான் இந்த KM பாட்சா அவர்கள் தலைமையிலே ஒரு கமிஷனை அமைக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். SC/ST வழக்குன்னு சொன்னா கவுண்டர் வழக்கு போடுவதுதான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அது சட்டப்பேரவைக்குள் பலமுறை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனாலும் கவுண்டர் வழக்கு போடுறதுங்கிறத நிறுத்தவில்லை இன்னைக்கு வரைக்கும். அதிலிருந்து தப்பிச்சிடறாங்க. இங்க கூட நம்மளுடைய சகோதரி அபிராமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருடைய கணவர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது? இது SC/STக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கொலை, அவருடைய சொந்த வெறுப்பின் காரணமாக நடைபெற்ற கொலை என்றவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை நாம் உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து நிச்சயமாக அபிராமிக்கு ஒரு நியாயத்தை நாம் பெற்றுக் கொடுப்பதற்காக போராட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இன்றைக்கும் 8-9 நீதிமன்றங்களில் நீதியரசரே கிடையாது. இதுக்கு எப்ப போடுவீங்க அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்டா இன்சார்ஜ் போட்டிருக்கோம். இன்சார்ஜ் நீதிபதி வர்றதே கிடையாது நீதிமன்றத்துக்கு. எப்படி இந்த பிரச்சனைகளை இவர்களால் தீர்க்க முடியும் என்று தெரியவில்லை. ஆகவேதான் உடனடியாக இந்த சட்டத்திற்குள் மிக முக்கியமானதாக நாம் கருதுவது குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் பொறுப்புகள் வாங்குவதற்கு நுழைவு தேர்வு எழுதக்கூடிய அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். ஆகவேதான் இந்த சட்டம் செயல்படுத்துவதற்கு பெரும் தடையாக பல காரணிகள் இருக்கிற போது, சாதிய ஆணவ படுகொலைகள் நம் கண்ணுக்கு முன்னால் நடப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தனி சட்டம் வேண்டும் என்பதில் போராடி ஒரு ஆணையத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நடைபெறுகிற கூட்டத்தொடரிலேயே இப்போது 20ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தொடர் கவர்னர் உரைக்கான கூட்டத்தொடர். அதற்கு பிறகு ஒரு இடைக்கால சட்டமன்றம் நடைபெறும். ஒரு 4 தினமோ 5 தினமோ நடைபெறும். அந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அறிவிப்பை கொண்டு வருவதற்கு இந்த வெளியீடு என்பது நிச்சயமாக உதவி செய்யும். சட்டப்பேரவைக்கு உள்ளும் நாம் வலுவான குரலை நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.